ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்லேயே சூப்பரான கீமா பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. நான் 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி, 5-6 பச்சை மிளகா, 3 குண்டு தக்காளி, 300 கிராம் கைமாவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். 3 டம்ளர் புல்லட் ரைஸை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த டம்ளர் தான் 3 டம்ளர் அரிசி அளந்து எடுத்துருக்கேன். குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு நான் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா ஒட்டாமல் வரும். எண்ணெய் காஞ்ச உடனே பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், லவங்கம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கூடவே பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அது கூடவே ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டு அது நல்லா கண்ணாடி மாதிரி வரும் இல்லைங்களா, அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் சால்ட்டும் போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். நான் எனக்கு தேவையான அளவு ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு ஒரு 2 கலரி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டா தான் நல்லா கொஞ்சம் மேலே எண்ணெய் இதுவாகிற மாதிரி வரும். அது வரைக்கும் நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். கூடவே நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் அந்த வாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கின உடனே இங்கே வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கீமா, அதை எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு 10 மினிட்ஸ் பிளேட்டை போட்டு நல்லா சிம்லேயே வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதங்கணும். பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. நான் வெறும் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. வேறு எந்த மசாலா, கரம் மசாலா, வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணலங்க. ஃபுட் கலர் வேணும்னா உங்களுக்கு கலருக்காக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெறும் மிளகாத்தூள் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எங்களுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம், நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் 2 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்ற கணக்கு பிரகாரம் நான் 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றிருக்கேன். ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும். ஏன்னா எல்லா மசாலாவும் நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிக்கும் போது, தண்ணி கொதிக்கும் போது தான் நம்ம அரிசி போடணும். நீங்கள் நறுக்கி கூட போட்டுக்கலாம். கொத்தமல்லி, புதினாவை நல்லா நறுக்கி போட்டுக்கோங்க. நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஒரு 4-5 சொட்டு எலுமிச்சைப்பழம் புழிஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. தண்ணி கொதி வந்த அப்புறமா அரிசியை போடலாம். பாருங்கள், கீமாவும் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு கலரிட்டு ரொம்ப ஹைலியும் இல்லாமல் சிம்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. பாருங்கள், அப்பப்போ நம்ம பிளேட்டை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம். தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக வரணும். அப்போ தான் நம்ம குக்கரோட மூடியை க்ளோஸ் பண்ண முடியும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் சைட்லலாம் தண்ணி இருக்குது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. இப்போ மறுபடியும் ஒரு கலரிட்டு நம்ம ஃபுல்லாக ஃப்ளேம் ஸ்லோவில் வச்சு மூடியை போட்டு மூடிடலாம். மூடி போட்டுட்டு மேலே வெயிட் போட்டு ஃபுல் சிம்மில் வச்சிடணும். நம்ம பாருங்கள், ஃபுல் சிம்மில் வச்சுருக்கேன் நான்.
கரெக்டாக 10 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடணும். வாங்க 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஸ்ட்ரீமும் அடங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்குங்க. செம்ம ஸ்மெல் வருதுங்க. வாங்க அடி பிடிச்சிருக்கா இல்லை எப்படி வந்திருக்கு, ஒட்டாமல் வந்திருக்கான்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்குங்க. பாருங்கள், உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நல்லா பல பல பலன்னு நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் அது பாரு, ஒட்டாமல் வந்திருக்கு. சூப்பரான கீமா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்லங்க. நான் டேஸ்ட் பண்ணுறேன். பாய் பாய், மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய், டேக் கேர்.